இன்னொருத்தர் இன்னொருத்தர் படிங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நம்முடைய செய்திக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். ஹல்லேலூயா. இது சொல்லுகிறது யார் என்றால், இஸ்ரவேலின் ராஜா யெகூ என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது கர்த்தர் தெரிந்து கொண்ட ராஜா. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீ நான் கர்த்தருக்காக இருக்கிறதான பக்தி வைராக்கியத்தை நீ வந்து பார் அப்படி என்று சொல்லி யெகூ ராஜா சொல்கிறார். இந்த யெகூ என்றது யாருன்னா, இஸ்ரவேலின் ராஜா. கர்த்தர் என்ன பண்றாரு, யெகூவை இஸ்ரவேலின் மீது ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். எதற்காக தெரிந்து கொள்கிறார்னா, ஆகாப் என்னும் ஒரு ராஜாவும் அவருடைய மனைவி ஏசபேல், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நாபோத் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய, அதாவது ஒரு நீதிமானுடைய, தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனுடைய திராட்சை தோட்டத்தை அவனை கொலை செய்து அவன் என்ன பண்ணுறான், அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. நன்றாக கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி எல்லாரும் கவனமாய் கேளுங்க. திராட்சை தோட்டத்தை அவனை கொன்று எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நாபோத்துக்காக, அந்த நீதிமானுடைய காரியத்துக்காக பழி வாங்கும்படியாய் இந்த யெகூவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அந்த யெகூ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஆகாப்பையை சாவடிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஏசபேலை சாவடிக்கிறாரு. இப்படியெல்லாம் செய்த பிற்பாடு பாகாலுக்கான இருந்த தீர்க்கதரிசி, அதாவது பாகாலுடைய ஊழியக்காரர்கள், உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்கிற பூசாரிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பாகால் என்பது ஒரு விக்கிரக தெய்வம். அந்த விக்கிரக தெய்வத்துக்கு பூஜை செய்கிற ஒரு பூசாரி. இப்படிப்பட்ட ஒரு திரளான கூட்டம் இருக்குது, பூஜாரி கூட்டம் இருக்கிறது, தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருக்கிறது. இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதற்காக, வெட்டி போடுவதற்காக யெகூ வந்து திட்டமிடுகிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோனதாப் என்று சொல்லுகிறதான தன் நண்பரிடம் சொல்லுகிறாரு, நீ வந்து பாரு, நான் கர்த்தருக்காக கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, அநேகர் இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் மீது பக்தி வைராக்கியம் இருக்கிறதா என்று நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் வைப்பேன்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லுவீங்களா, இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் எனக்கு இருக்கிறது என்பது நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அதை தான் இந்த யெகூ சொல்றாரு, கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் என்ன பண்றாரு பாருன்னா, ஒரு திரளான எல்லா பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் என்ன பண்ணு, ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாரு. நான் வந்து பாகாலுடைய தெய்வத்துக்கு என்ன பண்ண போறேன், ஒரு விழா ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறாங்க. எல்லாரையும் அழைத்து கோவிலுக்குள்ள அழைத்து, ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு எல்லாரையும் வெட்டி போடு என்று சொல்லி தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இவர் என்ன பண்றாரு, மொத்த பேரையும் வெட்டி போடுறாங்க. ஹல்லேலூயா. இவர் அறிக்கிறது என்ன, ஒருவனாகிலும் வராமல் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் வரணும். இவங்களை கொலை செய்வதற்கு ஆட்களை வெளியில நியமித்து வைக்கிறார். எவனாவது ஒருத்தனை நீங்க தப்ப விட்டீங்கன்னா அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக நான் உங்களுடைய ஜீவனை எடுத்துருவேன்னு சொல்லி தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக பேசுகிற ஒரு மனுஷனாக இந்த யெகூ காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அதே யெகூ ஒரு காரியத்தை செய்கிறார். அதே 10வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிங்களேன். ஆனாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. எதை விட்டு விலகவில்லையா? யாருடைய பாவங்களா? யெரொபெயாமின் பாவங்களை விட்டு யெகூ விலகவில்லை. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் யாரு? தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷன். தேவனுக்காக நான் கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ வந்து பாரு அப்படின்ற சொன்ன ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. நான் பேசும்போது, நான் கேள்வி கேட்கும்போது நீங்க கூட பேசுனீங்கன்னா அது கொஞ்சம் ஏதுவா இருக்கும். இல்லைன்னா நீங்க கேட்குறீங்களான்றதே எனக்கு தெரியாம இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷன்தான், தேவனுக்காக பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்த மனுஷன்தான் எதை விட்டு விலகவில்லை?
எரோபியாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. இந்த எரோபியாம் என்ன பண்ணானா, இஸ்ரவேலின் ஜனங்கள் எருசலேமுடைய தேவாலயத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி பொன்னினால் செய்யப்பட்ட பொற்கன்று குட்டிகளை தெய்வமாக பணிய வேண்டும் என்று சொல்லி இவர் என்ன பண்ண, இஸ்ரவேலின் எல்லைக்கு முன்பதாக வைத்த ஒரு காரியத்தை தான் நம்ம இங்கே வாசி. இந்த பாவத்தை விட்டு யார் விலகவில்லை? எரோமியா யெகூ விலகவில்லை. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட நம்ம இடத்துல அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்காக நம்ம பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறோம்? பாராட்டுமா இல்லையா? ஏசுதான் பெரியவர்னு எல்லாருக்கிட்ட சொல்கிறோம். ஆனாலும் நம்முடைய இடத்துல சில காரியங்கள் இருக்குது, நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாவங்களை விட்டு விலக மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாவத்தை விட்டு நம்ம விலக மாட்டோம்னா, இவர் பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்த நபர் தான், அந்த கோவில்கள்லாம் தகர்த்து போட்ட நபர் தான். ஆனால் இவர் என்ன பண்ணல, எரோபியாவின் பாவங்களை விட்டு விலகவில்லை. அதே போல் நம்ம கூட பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தின் ஆராதனை விட்டு, உலக வழிபாடுகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியல, இன்னும் சில பாவங்களை விட்டு விலக முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கேட்கலாம், ஐயா நம்ம பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தை ஆராதிக்கலை, நான் எப்படி நான் பாவம் செய்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பொருளாசையை பார்த்தீங்கன்னா பவுல் எழுதுகிறார் எபேசியர் நிருபத்தில், விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அல்லேலூயா. பாருங்க, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். அல்லேலூயா. அப்போ நம்ம இடத்துல பொருளாசை இருக்குமானால், அல்லேலூயா, நம்ம இடத்துல பொருளாசை இருக்குமானால் நம்ம யார் தான் சொல்லுங்களேன்? விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல பைபிளில் இருக்கிறது தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சொல்கிறோம் உலகத்தின் வழிபாடை விட்டு நம்ம வந்துட்டோம். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குது? பொருளாசை இருக்கிறது. இந்த பொருளாசை எதற்கு நிகராக இருக்கிறது? இந்த அப்போஸ்தலன் பவுல் எழுதுறானா எபேசியருக்கு விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறது தவறா? ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. அந்த பொருள் மேலே ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா, அதுதான் தவறு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இந்த பொருளாசை நம்மளை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பொருளாசை பார்த்தீங்கன்னா சாதாரணமானது கிடையாது. அது நம்மளோட முடியாது, நம்முடைய சந்ததிக்கு தொடர்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது நமக்கு சாபமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பொருளாசையை என்ன பண்ணோம், நம்ம முற்றிலுமாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம், நீக்குகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பௌர்ணமி ஜபம், இந்த விடுதலை ஜபத்தில் நம்ம எதற்காக உட்காந்துருப்போம்னா, ஐயா சொன்னாங்க, ஸ்தோத்திர பலி, ஒரு சகோதரி தற்கொலை சிந்தனையோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம யோசிக்கலாம், இவங்க ஏன் தற்கொலை சிந்தனையோடு வருதுன்னா, இது ஒரு குடும்பத்தின் சாபம். ஹல்லேலூயா. சந்ததியாக வரக்கூடிய ஒரு சாபம். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஓடி எவ்வளோ பணங்களை சம்பாதிச்சு, வீடுகளை சம்பாதிச்சு, சொத்துக்களை சம்பாதிச்சு சேர்த்து வைப்பாங்க. யாருக்கு? பின் வரக்கூடிய தன்னுடைய சந்ததிகளுக்கு வருமானங்களை சேர்த்து வைக்கிறது, இடங்களை சேர்த்து வைக்கிறது, பொருட்களை சேர்த்து வைக்கிறது, இப்படி அநேக காரியங்களை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் கூட என்னையத்தையும் சேர்த்து வைப்பாங்கன்னா, சாபத்தையும் பாவத்தையும் நமக்காக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து வைத்து கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் தேவ ஜனமே, நம்முடைய முற்பிதாக்கள், என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய தகப்பன் தாயார் சேர்த்து வைத்த சாபம் தான் இயேசுவை அறியாமலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது எனக்கு என்ன பண்ணுது, அது நிறைவேறுகிற காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம செய்கிற பாவமோ நம்மளுடைய சாபமோ அடுத்து நம்ம யாருக்கு சேர்த்து வைக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. இந்த பொருள் ஆசை நமக்குள்ளே இருக்குமானால், ஒரு தேவனுடைய ஜனத்துக்குள்ளே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே, அதாவது தேவனுடைய மனுஷனுக்குள்ளே, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ளே இந்த பொருளாசை இருக்குமானால் என்ன நடக்கும்?
என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலின் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவுக்கு, நீ ஆயி பட்டணத்துக்கு போய் அதுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் போது அந்த பட்டணத்தை உனக்கு முன்பதாக நான் என்ன பண்ணுவேன், முறியடிக்க செய்வேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கிற பொருட்களை இச்சிக்க கூடாது. ஹல்லேலூயா. 10 கட்டையில் ஒரு கட்டையில் கூட நமக்கு என்னன்னா, பிறனுடைய பொருளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, அங்க இருக்கிற பொருட்களை நீங்க எடுக்கக்கூடாது, சாபத்தினால நீங்க எதுவும் என்ன பண்ண உங்களுக்காக எடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனத்துல ஆகான் என்னும் ஒரு மனுஷன் என்ன பண்றான், அந்த ஆயி பட்டணத்தில் இருக்கிற சில சாபத்தீடான பொருட்களை என்ன பண்றான், எடுத்துக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆகான் என்றவன் தான் என்ன பண்றான், இந்த தவறு செய்கிறான். ஆனா என்ன நடக்கிறது, அந்த ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 36 பேர் ஆயி பட்டணத்தை அப்புறம் வெட்டி போட்டுடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்ல. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. தவறு பண்ணது எத்தனை பேர் சொல்லுங்களேன், வாயை திறந்து பேசுங்க. ஒரே மனுஷன். அல்லேலூயா, ஒரே மனுஷன். ஆனால் அவனுடைய ஜனத்தாரில் எத்தனை பேர், இஸ்ரவேலின் கோத்திரத்தார் 12 பேர். அந்த 12 கோத்திரத்தாரை யுத்தம் பண்ண போகும்போது, எல்லாரும் கிடையாது, யுத்தம் பண்ண போகும்போது இவன் செய்த தவறுக்கு அங்கே எத்தனை பேர் மறிக்கிறாங்க, வெட்டி போடுறாங்க, 36 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா, நான் பேசுறது புரியுதுங்களா? ஒரே மனுஷன் செய்த தவறு நிமித்தமா கர்த்தர் என்ன பண்றாரு, ஆயி மனுஷரிடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுத்துறாரு. அல்லேலூயா. இப்ப யோசுவா போய் அழுகுறாரு, ஆண்டவரே ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, நாங்க இப்படி முறிந்தோடி போகிறோமே, நாங்க இப்படி மறிச்சு போறோமே, 36 பேர் இறந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அவர் என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணி அழுது தேவ சமூகத்தில் விழுந்து அவர் என்ன பண்ண, கதறி ஜெபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு. இவர் போய் அழுது ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, இஸ்ரவேலரை சாபத்தினால் உங்கள் நடுவே இருக்கிறது. அல்லேலூயா. எதனால் 36 பேர் இறந்து போனாங்க, எதனால் 37 பேர் இறந்து போனாங்கன்னா, சாபத்தீடானது உங்கள் மத்தியில் இருக்குது. யார் செஞ்சதுன்னா, ஒரு மனிதன் ஆகான் என்பவன். அல்லேலூயா. இவன் என்ன செய்தான், இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, 21வது வசனம் வாசிங்களேன். கொள்ளையிலே நேர்த்தியான பாபிலோன சால்வையும் அல்லேலூயா. பாருங்க, இச்சித்து எடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு பொருளை பார்க்குறான், அந்த பொருளை மேலே ஆசைப்படுறான், இச்சிக்கிறான், அதை எடுத்து தன்னுடைய கூடாரத்தின் நடுவில் புதைக்கிறான். அல்லேலூயா. 36 பேர் இறந்து போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குது நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? இப்போ அவனுடைய கோத்திரத்தால் 37 பேர் இறந்து போயிட்டாங்க, வெட்டி போட்டாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 24வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவாவும், நன்றாய் வசனத்தை கவனிங்க, வாசிக்கிறது கவனிங்க. இந்த ஒரு மனுஷன் செய்த தவறு நிமித்தம் அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாளையத்தையும் அவன் குமாரரையும், நன்றாய் கவனிங்க, அவன் இச்சித்து எடுத்த பொருளாசின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவனுக்கு இருந்த அந்த பொருளாசி நிமித்தமாய், நன்றாய் கவனிங்க, அவனுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து
ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்கினியில சுட்டு எரித்து போட்டுட்டாங்க. அல்லேலூயா. 25வது பிற்பகுதி வாசினா, அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி. அல்லேலூயா. பாருங்க, ஒரே மனுஷன் தான் செஞ்சான். தண்டனை யாருக்கு தான் கிடைக்கணும்? அவனுக்கு தான் கிடைக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? அவன் பிள்ளைகள், அவன் மனைவி, அவனுடைய ஆடு, அவனுடைய மாடு, அவனுடைய கூடாரம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? பாளையத்துக்கு புறம்பே எடுத்து கொண்டு போயிட்டு சுட்டெரித்து போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? பொருளாசை எவ்வளவு ஆபத்தானது புரிகிறதா? அப்போ நம்முடைய முற்பிதாக்கள் செய்தாங்க பார்த்தீங்களா? அதை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுடைய சாபத்து நிமித்தமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றும் அநேக காரங்க தற்கொலை சிந்தனையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, மந்திரவாத காரியங்களில் இருந்து, சிறைப்பட்ட காரியங்கள், கடன் பிரச்சனை, இப்படி அநேக காரியங்களில் இருந்து நம்ம இன்னமும் விடுதலை பெறாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இடத்தில் இருக்கிறதான சொல்லுங்களேன் பொருளாசை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பொருளாசை சாதாரணமானது அல்ல. இந்த பொருளாசை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியாது. நம்முடைய உறவினர்களை கொல்லும், நம்முடைய மனைவியை கொல்லும், நம்முடைய கணவனை கொல்லும், நம்முடைய பிள்ளைகளை கொல்லும், நமக்கு உண்டான யாவற்றையும் மிருக ஜீவன் அனைத்தையும் கொன்று போட்டுவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. புதுசாக ஏதாவது யோசிச்சு பேசுறேன்னா இல்லை, வேதத்தில் இருக்கிற காரியத்தை தான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் யாரு பண்றனா? ஒரே மனிதன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். 10 நிமிடம் முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 20வது வசனம். இப்போ நம்ம ஒரு மனிதனை பார்த்தோம். அந்த மனிதன் பேர் ஆகான். இப்போ இன்னொரு மனிதன் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அந்த மனிதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா கேயாசி. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வாசிங்க. ம் 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 சொல்லுங்க. ம் 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்க, அந்த இடத்துல பார்த்தோம், ஆகான் என்னும் ஒரே ஒரு மனிதனுடைய காரியத்தின் நிமித்தம் அவனுடைய சந்ததி, அதாவது அவன் மனைவி எல்லாருமே இறந்து போனது நம்ம பார்த்தோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, கேயாசி இவன் யாருன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு வேலைக்காரன். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு வேலைக்காரன். அல்லேலூயா. இந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் நாகமான் என்ன ஒரு குஷ்டரோகி வருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் குணம் அடைகிறான். இவன் கேட்குறான் எலிசா கிட்ட, தேவனுடைய மனுஷனே, உங்களுக்கு நான் இதை செய்யணும் ஐயா, இதை நான் உங்களுக்கு கொடுக்கணும், இதை பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது எலிசா சொல்கிறாரு, எனக்கு எதுவும் வேணா, நீ போகலாமான்னுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கூட இருக்கிற, அதாவது அந்த ஊழியக்காரர் கூட இருக்கிற ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணுறான்னா, என்னுடைய எஜமான் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு, ஆனால் நானா பண்ணுவேன், ஓடி போயிட்டு இதை கேட்டு வாங்குவேன் என்று சொல்லி 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரத்தையும் நான் கேட்டு வாங்க போறேன்னு சொல்லி இவன் என்ன பண்றான்? அந்த நாகமானை தேடி ஓடுகிறான். இதை பார்த்து நாகமான் இறங்கி சுகச்செய்தியா என்று கேட்கிறான். அப்ப என்ன விஷயம்னு கேட்கும்போது சுகச்செய்தி தான். என்ன கேட்குறான்னா, ஊழியக்காரர் மேலே போய் சொல்லிடுறான். எங்க ஊழியக்காரர் தேடி ஒருத்தர் வந்துகிறாரு, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மாற்று வஸ்திரம் வேணும், வெள்ளி வேணும்னு சொல்லி இவன் இச்சித்த காரியத்தை என்ன பண்ணுறான்? ஊழியக்காரருடைய பேரை யூஸ் பண்ணி இவன் என்ன பண்ணுறான்? அதை தனக்காக வாங்கி கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஒன்று அவன் சொல்கிறான், 1 தாலந்து இல்லை, தயவு செய்து சொல்கிறேன், 2 தாலந்து கேட்டு வாங்கிங்க, நான் மாற்று வஸ்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி 2 வஸ்திரத்தையும் 2 வெள்ளி தாளந்தையும் கொடுக்குறான். அல்லேலூயா. இப்போ இந்த காரியம் அந்த இடத்துல யாரு இல்லைன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலிசா என்ன பண்ணல, அந்த இடத்துல இல்லை. ஆனா இவன் எல்லாத்தையும் வாங்கி தன்னுடைய வீட்டில் வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போய் தேவனுடைய மனுஷருக்கு முன்பாக அமைதியாக நின்றுறான்.
அல்லேலூயா. இப்போ எலிசா கேட்குறாரு, கேயாசியே எங்கேருந்து வர? நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். உடனே தீர்க்கதரிசியாக எலிசா சொல்கிறாரு 26வது வசனத்தில், அப் ம் 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 25 வாசிட்டு வாசிங்களேன். ம் நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். ம் ம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பொருளாசி நிமித்தமாக கேட்டு வாங்கி வச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே போய் நின்று என்ன பண்ணுறான், போய் சொல்கிறான். அப்போ எலிசா கேட்குறாரு, நீ ரதத்திலேருந்து இறங்கி வரும்போது, அந்த மனுஷன் இறங்கி வரும்போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் கேஎஸ்சி இறங்கி போகும்போது அந்த நாகமான் தன்னுடைய ரதத்திலேருந்து இறங்கி வரும்போது இவருடைய மனம், எலிசாவுடைய மனம் அங்கே என்ன கேஎஸ்சி கிட்ட பேசியிருக்குது. என்ன பேசியிருக்குதுன்னா, நீ செய்கிற காரியம் தவறு, நீ பண்ணுகிற இந்த காரியம் தவறு, நீ பொருளாசை சார்ந்து நான் கேட்காத, நான் வேணான்னு சொன்ன காரியத்தை இப்படி தேடி இறங்கி போய் கேட்கிறியே, இது தவறு அப்படி என்று கேஸ் இடத்துல எலிசியாவுடைய மனம் பேசியிருக்கிறது. இதை தான் என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் அநேக நேரங்களில் இதை செய்யாத, இதை பண்ணாத, இங்கு போகாத, இங்கு நிற்காத என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அதை கேட்கறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நிமித்தமாக தான் என்ன வருது, நம்மக்கிட்ட சாபம் வருகிறது, நம்மிடத்தில் பாவம் வருகிறது. எரோபியாவின் பாவங்களை விட்டு நம்மளால் என்ன பண்ண முடியல, விலக முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதுக்கு பிற்பாடு எலிசா சொல்லுகிறாரு, நன்றாய் கவனிங்க, பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? அல்லேலூயா. ராஜா வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். வருகை கொடுத்ததான ஒரு அறிவு இல்லை, வருகை கொடுத்ததான ஒரு புத்தி இல்லை, வருகைக்கு கொடுத்ததான ஒரு ஞானம் இல்லை. ஆனால் நம்முடைய எண்ணம், மனம் எதை சார்ந்திருக்கிறது? பொருளாசையை சார்ந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் மாஞ்சு போராடி வீட்டை கட்டினாலும், என்னதான் 4 கார் வச்சிருந்தாலும், என்னதான் பீர நிறைய பணத்தை, பேங்க் ஃபுல்லாக பணத்தை சேர்த்து வச்சாலும், இப்போது இந்த வினாடி கர்த்தர் வருவார், ஆனால் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், சாபத்தை வச்சுட்டு இப்படியே போயிடலாம், பாவத்தை வச்சுக்கின்னு ஆண்டு வந்து இப்படியே போயிடலாம், முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவை மரத்திலே சாபமானார். அல்லேலூயா. நமக்காக சாபமானார் இல்லையா? அவர்கிட்ட போய் சொல்லணும், முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, பொருளாசை நிமித்தமாய் என் முற்பிதாக்கள், என் தாத்தா, என் பாட்டி, என் தகப்பன், என் தாய் சேர்த்து வைத்த சாபங்களும் பாவங்களும் சிலுவை மரத்தில் எனக்காக நீங்கள் சுமந்துட்டீங்க. என்னுடைய பாவங்களை சிலுவையில் நீங்கள் சுமந்துட்டீங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. நான் விசுவாசிக்கிற ரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவுங்க, என் சாபங்களை நீக்கி போடுங்க என்று சொல்லி வாயினாலே நாம் அறிக்கை பண்ணும்போது தான் கர்த்தர் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நம்மை விட்டு எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து வாசிப்போமானால் அது 27வது வசனத்தில், ஆகையால், ஒரே நிமிஷமா நன்றாய் கவனிங்க, அவங்க வாசிக்கிற வசனத்தை நன்றாய் கவனிங்க. இப்போ வாசிங்கம்மா. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு 2 தாலந்து வெள்ளி வாங்கிட்டான், 2 மாற்று வஸ்திரங்களை வாங்கிட்டான். இப்போ அவன் தன்னுடைய சந்ததிக்கு என்ன சேர்த்து வச்சுட்டானா, சாபத்தை சேர்த்து வச்சுட்டான். எலிசா தீர்க்கதரிசி தெளிவா சொல்றாரு, அவன் விட்டு போன குஷ்டரோகம் உன்னையும்
உன் சந்ததியாரையும் அல்லேலூயா அல்லேலூயா தொடர்ந்து பிடிக்கும். இன்னைக்கு நம்மை பிடித்து கொண்டிருக்கிற இந்த பாவங்களும் சாபங்களும் எதனால வந்ததுன்னா, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த இப்படிப்பட்ட பொருளாசை நிமித்தமாய் வந்த பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை, இந்த விக்கிரக ஆராதனை நிமித்தமாய் வந்த இந்த சாபங்கள் தான் நம்ம என்ன பண்ணி தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒப்புரவாகி தேவ சமூகத்தில் இந்த பௌர்ணமி ஜெபத்தின் முடிவில் இந்த காரியத்திலிருந்து நான் ஆண்டவரை இனி செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒப்புரவாகி நம்ம வரும்போது நம்முடைய சந்ததிக்கு நம்ம சாபத்தை அல்ல, பாவத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை அல்லேலூயா சேர்த்து வைக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் பார்ப்பீங்களானா, எலியாவுக்கு ஆண்டவர் பயங்கரமான ஒரு வரங்களையும் வல்லமங்களையும் தரிசனங்களை கொடுத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கின தேவ மனுஷன் யாரு? எலியா. அல்லேலூயா. இப்போ எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலிசா கூடவே போகிறாரு. நான் இங்கே போகிறேன், நான் வருவேன். நான் அங்கே போகிறேன், நான் வருவேன். நான் இங்கே போகிறேன், நான் வருவேன். எங்கே போனாலும் உங்களை விடவே மாட்டேன். கர்த்தருடைய ஜீவன் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன், எங்கே போனாலும் கூட வருவேன்னு சொல்லி விடாமல் போகிறாரு. உனக்கு என்ன தானா வேணும்? எலியா கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, உங்களுடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டை தனியாக கிடைக்கணும். அல்லேலூயா. எலியாவுக்கு வேலைக்காரனா தண்ணீர் வார்த்தவரா இருந்தது யாருன்னா எலிசா. அந்த எலிசாவுக்கு ரெட்டை தனையான வரங்களை கர்த்தர் கொடுத்தார். இப்போ எலிசா கூட இருக்கிறது யாரு? கேயாசி. எலியா கூட இருந்த எலிசாவுக்கு ரெட்டை தனியான வரங்கள் கிடைக்குதுன்னா, அப்போ எலிசா கூட இருந்த கேயாசிக்கு எத்தனை தனி வரங்கள் கிடைக்கணும்? அல்லேலூயா. 2 தானா? அப்போ டபுள் ஆனால் எத்தனை கிடைக்கணும்? 4. அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லேலூயா. ஆமாம் தானே? நான் சொல்கிறது கரெக்டாயா? எலியா கூட இந்த எலிசாவுக்கு ரெட்டை தனியான வரங்கள்னா, அப்போ எலிசா கூட இருந்த கேயாசிக்கு எத்தனை தனி வரங்கள் கிடைனா? 4 தனியான வரங்கள் கிடைக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அதை கர்த்தர் கொடுத்திருப்பாரா, கொடுத்திருக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுத்திருப்பாரு. ஆனால் இவருடைய இருதயம் எதை சார்ந்து போய்விட்டது என்றால் பொருளாசை சார்ந்து. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இங்கே வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, உன்னுடைய சந்ததிக்கு குஷ்டரோகம் பிடிக்கும்ட்டு யார் சொல்கிறா? எலிசா சொல்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த அதிகாரத்தில் எழுதப்பட்ட வசனம் சொல்கிறது. 7வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்களேன். 7வது அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஒளித்து வைத்து திரும்பி வந்து போதும் ஐயா, ஒரு 5 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க. 4 குஷ்டரோகி இஸ்ரவேலின் தேசத்தை முற்றுகை போட்டுட்டாங்க. ஆகாரம் இல்லை, வெளியே ஜனங்க போக முடியல. சொந்த பிள்ளையையே அறுத்து கொன்று சமைத்து சாப்பிடுகிற ஒரு நிலவரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடப்பீங்கன்னா நான் 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். என்னை விட்டு விலகி வழி விலகி நீங்கள் விக்கிரகத்துக்கு அடிமையாகி போயிட்டீங்கன்னா உங்கள் சொந்த பிள்ளைகளிலே நீங்கள் சாப்பிடக்கூடிய சாபம் உங்களை தேடி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரத்தில் உபாகமும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அது கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதங்களும் இருக்கும், சாபமும் இருக்கும். இந்த சாபத்தில் சொந்த பிள்ளைகளை கொன்று சாப்பிடக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்லி வைத்திருப்பார். அல்லேலூயா. இப்போ ஆகாரமே இல்லை. முழுவதும் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் முற்றுகை போடப்பட்டது. ஒருவரும் வெளியே போக முடியல. ஆனால் ஆல்ரெடி இந்த குஷ்டரோகியாக இருந்த இந்த 4 நபர்கள் இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறாங்க. இவங்க தேசத்துக்குள்ளே இல்லை, புறம்பே இருக்கிறாங்க. 4 பேர் குஷ்டரோகி. இந்த 4 குஷ்டரோகி யாருன்னா கேயாசின் சந்ததி. அல்லேலூயா. எலிசா சொன்னார் பார்த்தீங்களா, உன் சந்ததியாருக்கு பிடிக்கண்டு. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த 4 குஷ்டரோகிகள் யாருன்னா கேயாசுடைய சந்ததிகள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதன் செய்த பொருளாசை நிமித்தமாய் வந்த குஷ்டரோகம் அவனுக்கு பிற்பாடு அவன் பிள்ளைகளுக்கு பிற்பாடு பேர பிள்ளைகள் அடுத்த சந்ததிக்கு தொடர்ந்து பிடித்து கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இவன் போடுறான்,
அவன் தகப்பனுடைய சுபாவம் வருகிறது, ஜென்ம சுபாவம் வருகிறது. ஒருவனுக்கு மாத்திரமல்ல, 4 குஷ்டரோகியும் வருகிறது. நீங்கள் போய் இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. ஒரு கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க, பொண்ணு எடுத்துகிட்டு வந்து வெளியே எடுத்து வந்து வைக்கிறாங்க. அடுத்த கூடாரத்துக்கு போகிறாங்க, அங்கே இருக்க பொண்ணு எடுத்து வந்து வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கூடாரத்தையும் மாறி 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 எடுத்து வந்து வச்சு கொண்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் அவங்க இருதயத்தை தட்டுறாரு. ஒரு தேசமே பட்டினியாய் கிடக்கிறது, சாபத்து நிமித்தமாய். உன்னை சொல்கிற 4 பேர் ஒரு பார்த்து வீட்டில் போய் வாசிங்க. ஒரு பார்த்து சொல்கிறாங்க, நாம் செய்கிற இந்த காரியம் நல்லதல்ல. அல்லேலூயா. பாருங்க, ஜென்ம சுபாவம் கிரியை செய்து, முதல்ல பொருளாசை கிரியை செய்து ஆண்டவர் இருதயத்தை தட்டுறாரு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசுகிறாங்க, நாங்கள் செய்கிற இந்த காரியம் நல்லதில்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த நாள் நம்ம பொருளை சேர்க்கக்கூடாது, நம் தகப்பனை போல மாற்று வசனங்களை கேட்கக்கூடாது, நற்செய்தி அறிவிக்கிற நாள் என்று சொல்லி தேசத்துக்கு உள்ளே போயிட்டு ராஜா கிட்ட போயிட்டு அங்கே இருக்கிற காவல் காக்கிற காவலாளி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே இருக்குது, வீட்டில் போய் வாசிங்க, கண்டிப்பாக வாசிங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம செய்கிற ஒரு மனிதன் செய்கிற பாவத்தின் நிமித்தம், எரோபியாமின் செய்த பாவங்களை விட்டு நம்ம மனம் திரும்பாமல் இருந்தோம்னா, நம்மளும் நம்மளை முற்பிதாக்கள் மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் என்ன சேர்த்து வைக்கிறோம் தெரியுங்களா? சாபத்தை சேர்த்து வைக்கிறோம். அதனால தான் தாவீது சொல்கிறார், 119 வசனம், அதை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். வாசிங்கம்மா, 119 36 வசனம். நன்றாக கவனிங்க. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். இன்றைக்கு நம்ம தேவனிடத்தில் ஒப்புரவாகி நம்ம கேட்க போது எதுன்னு, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் சாபத்தை சேர்த்து வைக்கக்கூடாது, எரேபியாமுடைய பாவங்களை சேர்த்து வைக்கக்கூடாது, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக பக்தி வைராக்கியம் தான் பாராட்டுறோம். யெகூ அதை தான் செஞ்சாரு, பக்தி வைராக்கியம் தான் பாராட்டுறேன். நீ வந்து பாரு, நான் தேவனுக்காக பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை நீ வந்து பாரு. கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுறேன், கரெக்டாக ஆராதனை செய்கிறேன், கரெக்டாக தசம் பாக்கு கொடுக்குறேன், கரெக்டாக காணிக்க கொடுக்குறேன், எல்லாவற்றையும் நான் சரியாக தான் செய்கிறேன், நல்லது தான். ஆனால் நம்ம எதை விட்டு விலக மாற்றோம்? எரோபியாமின் பாவங்களை விட்டு என்ன பண்ண மாற்றோம்? விலக மாற்றோம். அல்லேலூயா. இன்னமும் விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை எனக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவரே, என்னை மன்னிங்க. இன்றைக்கு இந்த பொருளாசை என் இருதயம் சாராமல் அப்படியே சாட்சிகளை சாரும்படி செய்யுங்கப்பா என்று ஆண்டவரிடம் மன்றாக போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக, வாய்ப்பு கொடுத்த ஊழியக்காரருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபத்தை இருக்கிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah.